இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் நாமல் மிகைப்படுத்தாமல் பலன்களை மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இப்போ இருக்கக்கூடிய ஆண்டு கிரகம் சஞ்சாரம் மாத கிரகத்தோட அமைப்பு பொறுத்து துலாம் ராசிக்கு ஜூலை மாதம் 2026 எத்தகைய ஒரு மாதமாக பொது பலனாக வரப்போகுதுங்கிறது இந்த ஒளி தத்துவம் மூலமாக சயின்டிஃபிக் முறையில் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகளாம் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, துலாம் ராசிக்கு சனி 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். குரு ஜூன் மாதத்துக்கே குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ குரு 10ஆம் இடத்துக்கு 2, 4, 6ங்கிற ஒரு அருமையான பாவங்களை நேரடியாக பார்க்கிறார். ஸோ அது நல்ல அமைப்பு. எப்பவுமே 2ங்கிற தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், 4ங்கிறது இடம், வீடு, வண்டி, வாகனம், வியாபாரம், தாயார், 6ங்கிறது கடன், அடுத்தவங்க பணம், நோய், வம்பு வழக்கு, அந்த விஷயம் பார்க்குறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துக்கு நல்லது. கடன் மூலமாக சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கலாம், அல்லது வரவேண்டிய பணம் சால்வ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி பண போக்குவரத்துக்கு நல்ல ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்க போகுது. அதில் ஜூலை மாதமும் ஒரு நல்ல மாதமாக தான் வரப்போகிறதுன்னு தெரியுது. ராகு 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திலும் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், பூர்வீக விஷயங்கள், லாப நோக்குக்காக சிலது, நம்ம குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்காக படிப்பு விஷயத்தில், வியாபாரம் விஷயத்தில், அதாவது அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கக்கூடியது, தொழில், வேலை, சுற்று, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெனக்கெடுவோம். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ஒன்றும் தப்பு இல்லை. குறிப்பாக சனி 6ல் இருக்கிறது ரொம்ப ஒரு பாதுகாப்பு. இப்போ பாருங்க, மாத கிரகமாகிய ராசியதிபதியாகிய சுக்கிரனே 11ஆம் இடத்துக்கு வரார். எப்போ? 2வது வாரத்திலிருந்து 10ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் 11ங்கிற சிம்மத்துக்கு வரார். அதுவும் நல்ல விஷயம்தான். சிம்மத்தில் சுக்கிரன் பகை பெற்றிருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவ்வளோ ஒன்றும் அஃப்ளிக்ஷன் வராது. என்ன, செவ்வாயின் பார்வை பெறுகிறார். ரிஷபத்தில் இருக்கிற ஒரு செவ்வாயோட பார்வை துலாம் ராசிக்காரர்கள் பெறும் பொழுது கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாகவும், அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறதுல ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு, ஒரு கோவதாவங்கள், செட்டில்டான ஒரு ஃபீலிங் இல்லாமல் அவசர அவசரமாக செய்யக்கூடிய அமைப்புகள், ஒரு டார்கெட் ஓரியன்டாக ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படக்கூடிய அமைப்புக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறது. அது மாதிரி விஷயமெல்லாம் ராசி அதிபதி செவ்வாயின் பார்வை பெற்று 11ஆம் இடத்துல பகை பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் செகண்ட் வீக்லேருந்து கொடுப்பார். சூரியன் பாருங்க 10ஆம் இடத்துக்கு வருவது தொழில், வேலை முன்னேற்றத்தை கொடுப்பார். ஸோ இது மாதிரி டென்ஷன் ஆகி எதுக்கு ஆகிறோம் அப்படின்னா வேலையில் ஒரு முன்னேற்றத்துக்காக, தொழில் அமைப்பதற்காக, ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுறதுக்காக, நம்ம ஒரு முனைப்போட செயல்படக்கூடிய அமைப்புக்காக, ஒரு லாப நோக்குக்காக நல்ல விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக வருகிறது. ஏன்னா சூரியன் பாருங்க மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல இருந்து கடகத்துக்கு துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வேலை, தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்கிறார். ஒரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி கொடுக்கிறார். ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு துலாம் ராசிக்காரருக்கு அவங்களுடைய தசாபுக்திகள் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கோச்சாரத்தில் சூரியன் சப்போர்ட் பண்ணுவார். அதே சமயத்தில் புதன்கிற ராஜயோக அதிபதி புதன்லேயே, அதாவது புதனோட வீட்டிலேயே மிதுனத்திலேயே வக்ரமாக நம்ம நாள் இருக்கார். 10ஆம் இடத்துக்கு வரார். அப்புறம் 9ஆம் இடத்துலேயே மிதுனத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ரொம்ப நல்லது. ஐடி, சாஃப்ட்வேர், அக்கௌண்ட்ஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பரிபூர்ணமாக உண்டு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா, புதனோட சஞ்சாரம் அருமை. ஸோ படிக்கிற குழந்தைங்க, படிக்கிற மாணவர்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைக்கிறவங்க, இளம் வயதினர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா புத்தி வேலை செய்யக்கூடியவங்க. என்னதான் புதன் வக்ரமாக இருந்தாலும் மிதுனத்தில் இருக்கிறதுனால நல்ல மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுறது, நல்ல கிளாரிட்டி வர்றது, அந்த சப்ஜெக்டில் நல்ல ஞானம் பெறுவது, அது மாதிரி பல நல்ல விஷயங்களை நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறனாலையும், சூரியன் 10ஆம் இடத்துக்கு வர்றனாலையும், ராசி அதிபதியே 11ல் இருக்கிறனாலையும், ஆண்டு கிரக சஞ்சாரம் ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கிறனாலையும் வருது. இதில் பாருங்க, சூரியன் குருவோட சேர்றார். குருங்கிறவர் ஆல்ரெடி நமக்கு கடகத்தில் உச்ச பெற்றிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியும். அதோட சூரியன் சேரும் பொழுது ரொம்ப நல்ல பலன். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருந்து கொஞ்சம் உடல் உபாதைகள், டிராவலிங்கில் கொஞ்சம் அசௌரியங்கள், அஜீரண கோளாறு, சூடு விஷயங்கள்,
அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொடுக்கும். ஸோ உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா லக்னாதிபதியை வந்து 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கறதுனால உடல் உபாதைகள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமே ஒழிய, மற்றபடி சுக்கிரன் புதன் சூரியன் இருக்கக்கூடிய சஞ்சாரங்கள், சுக்கிரனோட சஞ்சாரங்கள் எல்லாமே இந்த மாதம் முழுவதும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு முன்னேற்ற பாதையை கொடுக்கக்கூடிய, ஒரு ஒளியை கொடுக்கக்கூடிய, அடுத்த லெவல் நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஃபவுண்டேஷனாக ஒரு அடிப்படையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூலை மாதம் வருகிறதுங்கிறது நம்ம ஏற்றுக்கு தான் வேணும். அந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் துலாம் ராசிக்காரர்கள். இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தசாபுக்தி போயிட்டு இருக்கு, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய உங்களுடைய திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் சார்ட் ஜாதகம் போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்ல நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறப்போ நம்ம இப்போ பேசின கோச்சார் அமைப்பும் உங்களோட ஜாதகத்தில் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் துலாம் ராசியில் வந்து விசாக நட்சத்திரமா, சுவாதி நட்சத்திரமா, சித்திரை நட்சத்திரமா, இப்போ என்ன தசை போயிட்டு இருக்கு, அவர் வந்து உங்கள் லக்னத்துக்கு யோகமான தசையா, உங்களுக்கு யோகமான தொழில் என்ன, வேலை என்ன, உயர் படிப்பு என்ன முக்கியம், என்ன உங்களுக்கு நல்லதாக வருது, மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எழுகக்கூடிய அந்த கேள்விகளுக்கு எந்த மாதிரி சாய்ஸில் எது நம்ம எடுக்கலாங்கிற வயசு வித்தியாசம் இல்லாமல் நம்ம மனுஷனுக்கு பிறவை எடுத்தாவே நமக்கு பார்த்தீங்கன்னா நிறையா முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் இருக்குது. அந்தந்த தருணங்களில் கரெக்டான முடிவுகளை எடுக்கும் பொழுது நம்ம கர்மாவின் படி என்ன நமக்கு சரியாக வருமோ அதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்து எடுக்கும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், டைம் வேஸ்ட், அதெல்லாம் அவாய்ட் பண்ணி என்ன நமக்கு நல்லா வருமோ, எது நமக்கு பிராப்தமாக இருக்கோ அதை செய்யும் பொழுது எதிர்நீச்சல் போடாமல் எளிதாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து, அது ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலில் ப்ரொமோஷன் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, பேரும் புகழும் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, திருமணம் விஷயங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு லேட் மேரேஜா, ஏர்லி மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, காதல் திருமணமா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு காட்டுது, எப்போ நம்ம எது பண்ணுறது நல்லது, குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினருக்கு வந்து எது மாதிரி டைமில் வந்து நல்ல விஷயங்கள் வருது, ட்ரீட்மெண்ட்டோட பண்ணணுமா, ட்ரீட்மெண்ட் இல்லாமையே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டா, உங்களோட 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் எப்படி இருக்குது, புத்திரகாரகன் எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படி இருக்குது, இதெல்லாம் வைத்து உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, பர்சனல் லைஃப்பில் என்ன மாதிரி பிராப்தங்கள், ப்ரொஃபஷனல் லைஃப்பில் என்ன மாதிரி பிராப்தங்கள், எந்தெந்த டைம்லைன்ஸுங்கிறது எந்தெந்த நேரத்தில் எது நடக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்சிட்டோம்னா நாம் நம்மளோட அவசரத்துக்கு சிலது நடக்காமல் இருக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறோம், மன உளைச்சல் அடையிறோம். அதையெல்லாம் நம்ம தவிர்த்து கொண்டு பொறுமையாக வாழ்க்கையில் நம்மளுடைய கர்ம வினையை தெரிந்து கொண்டு நாமும் நம்மளுடைய திட்டங்களை தீட்டி அதுக்கு பிரகாரம் நம்ம வாழும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வரும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.